மொழி உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. ஒருத்தர் மொழி மீது ரொம்ப பற்றா இருந்திருக்கிறார். சரி, மொழியில என்ன செறிவு இருக்கு, என்ன இலக்கணம் இருக்கு, வழமை இருக்கு, என்னென்ன இருக்கு, அதோட தன்மை என்னன்னு படிக்கணும்னு படிக்கிறாரு. அந்த காலத்துல மொழி மீது அவ்வளவு பற்றா இருக்காங்க. அந்தந்த மொழிக்காரர்களுக்கு அவங்க மொழி மீது பற்று இருக்கு, தமிழனை தவிர மத்த எல்லாருக்கும். ஆமா, தமிழன்கிற உணர்வுல இருந்து வெளியேறிட்டோம்ல, அதனாலதான் தமிழனை வந்தேன் போனவெல்லாம் அடிக்கிறேன். இப்ப என்ன பண்றாரு, அவர் படிக்கிறாரு. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு, என்னென்ன மொழி இருக்கோ அத்தனையும் படிச்சுக்கிட்டே இருக்காரு வீட்டுல உட்காந்து. படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா வேலை மெனக்கட்டிதே, படிச்சுக்கிட்டு இருந்தா குடும்பத்தை பாக்குறான்மா, புள்ள ஊட்டி வச்சிருக்கேன், சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டா. அவர் சொன்னாரு, அப்படி நினைக்காத, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டா சொந்த நாட்டிலே அகதிகளா வாழ நேரிடும். அதுக்கு பல நாடு உதாரணங்கள். அதனால அந்த மொழியெல்லாம் நான் கத்துக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னா, சரி படிங்க படிங்க படிங்க. வேலை மெனக்கட்டிக்கிட்டே படிச்சு எதுக்காக போகுது, நல்லா படிச்சு எதுக்காக போகுது, இப்படி எல்லாம் மொழியை தேடி தேடி படிச்சு எதுக்கு ஆக போகுது, நீ படிச்சு எந்த நாய் கேட்க போகுது அப்படின்ட்டா. நீ படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு. அது வரைக்கும் கோவப்படாதவர், இது வரைக்கும் ஓன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு, இனிமே ஓன் கூட இருக்க முடியாதுன்னு கிளம்பிட்டாரு. நாடு விட்டு நாடு வேற நாட்டுல போய் தங்கி இருக்கிறாரு பல ஆண்டுகள். அந்த நாட்டுல எல்லா மொழிகளையும் அங்கேயும் கத்துக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்ற விவரம் பரவலா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற முகமா ஆயிட்டாரு. இப்படி இருக்கிற போது அந்த நாட்டுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. குற்ற சம்பவம், திருட்டு. அரசாங்க கருவூலத்துல பல பேர் வந்து கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சிட்டாங்க, ஒரு 10-15 பேர். காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப குழப்பமாயி போச்சு, கண்டுபிடிக்கணும்ல. தடயத்தை தேடுறாங்க, ஒரு தடயமும் சிக்கல. ஆனாலும் திருட வந்தவங்க அவ்வளவு நேர்த்தியா திருடிட்டு தப்பிச்சுட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன் ஒரு தவறு பண்ணிட்டான். என்ன பண்ண, வந்தவங்கல்ல ஒரு ஆளு ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. வந்தவன் திருடிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போற போது நாயை இங்க விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப நாய் காவல்துறையில சிக்கிருச்சு. நாயை வச்சு துப்பு துளக்கணும் முடியுமா? நாய் சொல்லுமா, நாங்க இந்த ஊர்ல இருந்து வந்தோம், இத்தனை பேர் வந்தா அப்படின்னா சொல்ல போகுது. ஆனா நாய்கிட்ட ஒரே ஒரு சக்தி உண்டு, நுகர்தல் சக்தி, மோப்ப சக்தி. அதனால அந்த நாயை கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த நாயை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப தமிழ்ல நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல விட்டா வந்துடும், ஹிந்திக்கார நாய் வளர்த்திருந்தா ஹிந்தியில விட்டா வந்துடும், தெலுங்குல நாய் வளர்த்திருந்தா தெலுங்குல விட்டா வந்துடும். எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிகளுக்கு புரியும். இது யதார்த்தம். இப்ப ஏற்கனவே ஒரு பல மொழியும் படிச்ச ஒருத்தர் அங்க போயிருக்கிறாருல்ல, அவரை கூப்பிட்டு அந்த அரசாங்கம் இந்த நாய் எந்த மொழியில வளர்த்ததுன்னு பார்க்க சொன்னாங்க. அவர் ஒவ்வொரு மொழியா பேசினாரு. ஒரு மொழியை பேசும்போது நாய் வாழாட்டுது. அந்த மொழியில கூப்பிடுறாரு, கிட்ட வருது. அதே மொழியில கூப்பிட்டாரு, அணைச்சிருச்சு, வாழாட்டிருச்சு. நாய்க்கு புரிஞ்சிருச்சு. இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரிஞ்சிருச்சு, இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள் என்று. அந்த நாட்டுக்கு போய் அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து குற்றவாளி சிறையில் அடைச்சாச்சு. இப்ப கண்டுபிடிச்ச அந்த பெரியவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே. அரசாங்க அதிகாரி எல்லாம் கேட்கறாங்க, ஐயா இந்த வழக்கை கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா அந்த நாய் எந்த மொழியில வளர்த்ததுன்னு நீங்க கண்டுபிடிச்சு விட்டீங்க, அதனால உங்களுக்கு எங்க நாடு குடியுரிமை தரலாம்னு நினைக்குது, வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டான்னாரு. ஐயா பங்களா வீடு வாசல் வேண்டாம், பணம் கோடி கோடி ஏதாவது வேண்டாம், வேற ஏதாவது நிலபுலங்கள், இந்த தங்க வெள்ளி வைர அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னாரு. என்னையா இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்ற அளவுக்கு உங்க மனசு இருக்கேன், அப்புறம் வேற என்னதான் வேணும்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், ஐயா கோவிச்சுக்காம எனக்கு இந்த நாயை மட்டும் கொடுத்துருங்க. ஆமா வெள்ளாம நாயை மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. காவல்துறை அதிகாரியை கேட்டா, எதுக்கு அந்த நாய், அதுவே ஏற்கனவே களவாணி கோயில வளர்த்த நாய், அதை வாங்கி நீ என்ன பண்ண போறான்னு கேட்க அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்லையா, இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன், எந்த மொழியில என்ன விவரம்னு நான் தேடி தேடி படிக்கிற போது என் வீட்டுக்காரி கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா, இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்க்கு சொல்லணும், அதனால இந்த நாயை என்கிட்ட கொடுத்துருங்க. நாய் கூட மொழிப்பற்றோட இருக்குல்ல. நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு? யோசிக்கணுமா வேண்டாமா? தமிழன்னா வந்தவன் போனவெல்லாம் தலையில அடிக்கிறேன். தமிழனுக்கென்று ஒரு பெருமை உண்டு, தமிழனுக்கென்று தனித்த ஒரு குணம் உண்டு. அப்ப மொழி பற்று நமக்கு இல்லாது போனதனுடைய விளைவு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் என்று பரதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் என்றும் பரதர வாரா. எங்க இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா மதிக்குது. யாரு கொண்டு போய் சேர்த்தா? 75 ஆண்டு சுதந்திர இந்தியா 78வது ஆண்டு கொண்டாட போறோம் நினைக்கிறேன் அடுத்த மாசம். இதுவரைக்கும் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். நமது பக்கத்து மாவட்டமான முன்னாள் ஜனாதிபதி ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா தான் முழங்கினார் ஐநா சபையிலே. வெள்ளக்கார மிரண்டு போன எந்த ஜனாதிபதிக்கு தமிழ் மீது பற்று இல்லை. ஜனாதிபதிக்கு இல்ல,
யாருக்கும் இல்ல தமிழ் மீது. ஆனா வெள்ளக்காரன் மிரண்டுட்டேன். அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கு வலைதளங்கள்ல தட்டி பாருங்க. நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கேன். இங்க இருந்து போன தமிழர் ஒருத்தர் கேட்கிறாரு, வல்லாதிக்க நாடு அமெரிக்கா எதுக்கே தமிழ்ல வச்சீங்கன்னு. அவர் சொல்றாரு வெள்ளக்காரரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்னா இருப்பது சிறப்பு என்று வைத்தோம்னு. ஆனா நம்ம எப்படி வச்சிருக்க, வீட்டுல பேரு யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமான்னு பேர் வச்சுட்டோம். தப்பம்ல பிள்ளைய நம்ம பத்திட்டு இன்னொருத்தனை பேர் வைக்க சொன்னா வைக்கிறான் இல்ல, அவன் இன்னொருத்தனை கேட்கறான். 78 ஆண்டுகளா நமக்குன்னு சுய சிந்தனை இருக்கா? யோசிச்சமா? நம்ம பிள்ளைக்கு நம்ம பேர் வச்சிருக்கணும்ல. தமிழ் தானே உலகத்தை வாழ வைக்கும் மொழி, தமிழ் தானே உலகத்திலே சிறந்த மொழி, தமிழ் தானே இறைவனுக்கு பிடித்த மொழி, தமிழ் தானே இறைவனால் பேசப்பட்ட மொழி. உலகத்துல எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது எம்மொழி தமிழ், சிறந்தே பிறந்த மொழி. அப்பேற்பட்ட மொழிக்கு அழிவென்றால் நாமெல்லாம் கொதித்தழ வேண்டாமா? அப்பேற்பட்ட மொழி இருக்கா? தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்கடான்னா தமிழிலும் செய்வோம்ன்ற. திருப்பரங்குன்றத்துல அந்த அம்மா உள்ள நுழைந்து அடிச்சு தர்றேன் பூணூல் போட்டவன் எங்க போய் சொல்றது? கேட்கலே ஒருத்தன் கூட. அதான பெரிய வேதனையா இருக்கு. தமிழகம் தானே, தமிழ்தார் தானே அப்பேற்பட்ட உயர்ந்த மொழி. யாசிகான என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். மகிஷானா எரும மாடுன்னு அர்த்தம். தர்சினா அமாவாசைன்னு அர்த்தம். மகிஷானா இத்தனை பேர்களும் தப்பு தப்பா நம்ம வச்சிருக்கிறோம். அதை கூட விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை உங்களோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கீங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசினி பேரு தமிழ்நாட்டில் இருக்கு. எவனாவது ஒருத்தன் வடநாட்டுக்காரன்? நம்ம நாட்டுல எண்ணற்ற தியாகிகள், வஉசி, கப்பலோட்டிய தமிழன், பாரதி, கொடிகாத்த குமரன், கக்கன், காமராஜர், முத்துராமலிங்க தவிர யாரு பேரையாவது வடநாட்டுல பார்க்க முடியுமா? வச்சிருக்கானே யாரு வீட்லயாவது? அவன் தெளிவா இருக்கானே. நீங்க எப்படியா? நீங்க நாளைக்கு வரலாறு என்ன சொல்லும்? கீழடி அகழ்வாய்வு சொல்லுது 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்று. இன்னொரு 200 வருஷம் கழிச்சு அகழ்வாய்வு பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன பேர் சொல்லும்? சாராய போத்தல் இல்லாத இடம் இல்லை. எவ்வளவு பெருமை இந்த நாட்டுல. அரசாங்கமே விக்குது. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கடுன்னு எழுதி வச்சு அடுத்து அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது. இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு வெடிச்சு சாகுறாங்களும் இல்லை. இங்க போய் சொல்ல என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் படுவா? பள்ளி பாட புத்தகத்துல தமிழ் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. படிக்கிற போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைக்கு சொல்லிட்டு படிச்சோம். இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஏன் இல்லைன்னு கேட்டீங்களா நீங்க? ஆத்திச்சூடின்னு ஒரு பாடம் வச்சிருந்தா அந்த கிழவி. அரஞ்சைய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கடமையில், ஈவது விளக்கல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல் படிச்சோம். இன்னைக்கு இருக்கா பாட புத்தகத்துல? இல்ல. திருவாரூரை தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்க்காலியிட்டு கொண்டான் என்ற வரலாறு படிச்ச புத்தகத்துல இன்னைக்கு இருக்கா? இல்ல. காலமேக புலவர் பாடி ஆடி குடத்தரையும் ஆடும் போதே இதை மூடி திரைக்கும் கொங்காட்டும் ஓடும் மந்தை பற்றி பரவரணும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் என்று உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓதும் என்று இரட்டை மொழி பாடல் படிச்ச பாட புத்தகத்துல இருக்கா? இன்னைக்கு யார் வரலாறு இல்லையே. தமிழனுடைய வரலாறு எதுவுமே இல்லாம ஒரு பாட புத்தகம். அதை படிக்க நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி நாளைக்கு பண்பட்டவர்கள் ஆவார்கள்? இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லையா? எவ்வளவு அவமானகரமானது. என் தமிழ் பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. கேவலம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமா மாறி போச்சு. ஏன் போச்சு? சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ் சங்கம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். தமிழனாகிய நமக்குன்னு இருக்கிற ஒரு இடமும் பறி போயிடும் போல இருக்கேன். அந்த அளவுக்கு தமிழ் மொழி இல்லை, வீழ்ச்சி இல்லை. தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்லை. என்னத்தை சொல்ல? நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். இப்படியே சொல்லி சொல்லி நான் ஒன்னும் சொல்றதுக்குள்ள அவ்வளவு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னது கூட்டத்துல எழுதியிருக்கிறத பாருங்க, தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. பெரிய விஷயம். எப்படி எழுதியிருக்காரு? நான் படிச்சா அசிங்கமா போயிருமே. கூட்டத்துல எழுதுனேன், கூட்டத்துல எழுதல இல்ல. அடுத்து ஊரடங்கு ஞாபகத்துல. சரி விடுங்க. அப்படின்னா என்ன காரணம்? நம்மள நல்லா படிக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனாலும் என்ன பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க செஞ்சா எப்படி கூப்பிடுறான்? வாங்க சம்மந்தி. ஆமா சம்மந்தினா அவன் சாப்பிட்டு போறாரு. சம்மந்தினா என்ன அர்த்தம்? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்லா குரங்குங்கிறான். அவரை ஆமா குரங்குன்னு சோறுக்கு போறாரு. தாமதமா வந்தா என்ன சொல்றான்? தாமதமா வந்தா லேட்டு. லேட்டுங்கிற வார்த்தை உங்க எல்லாருக்கும் புரியும். லேட்டுன்னா என்ன அர்த்தம்? செத்து போனவங்களை சொல்ற வார்த்தை லேட்டு. இந்த நாட்டுல தான் படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் எல்லாரும் லேட்டுங்க சொல்றோமா இல்லையா? அப்படின்னா தமிழ் நாங்க தான் தமிழ் வளர்த்தோம். பல பேரு எங்க போய் சொல்ல? அறிவில் சிறந்த பெரியோர்களே, சிந்திச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இருக்க வேப்ப மரங்கள், இந்த வேப்ப மரம் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நிலையா இருக்கிறதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க பாப்போம்.
தமிழ்நாட்டுல வேப்ப மரம் இன்னைக்கும் நிலையா நிறுத்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா உங்க பட்டா இடத்துல இருந்தா கூட நீங்க தொட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த வேப்ப மரத்தை நிலைநிறுத்தி வச்ச யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்லுங்க. யார் சொன்னது? யாரு? உங்க காலில் விழுந்து கும்புறேன். அப்படி மகத்துவம் வாய்ந்த ஐயா நம்ம பெரியாரு நம்மாழ்வார். அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்றுட்டான். அமெரிக்காக்காரன் வேப்ப மரம் ஏமுட்டுன்னு காப்புரிமை போட்டுட்டான். அமெரிக்காவில் காப்புரிமை பெற்ற உடனே நம்மாழ்வார் துடிச்சு போய் 13 பேரோட சேர்ந்து ஒரு குழுவா இணைஞ்சு லண்டன் நீதிமன்றத்தில் 13 ஆண்டுகள் போராடி பெற்று வந்த வேப்ப மரம் இன்னைக்கு நீங்க யார் வேணாலும் ஒழிக்கிறீங்க. காரணம், நம்மாழ்வாரை மறக்கலாமா? நாட்டுக்கு, இந்த மொழிக்கு, இந்த மண்ணுக்கு பாடுபட்ட எல்லாரையும் மறந்துட்டான். ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத காவாலி பயல்களை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எங்க போய் சொல்ல? அவங்க மட்டும் தான் பாடுபட்டாங்களா? நாடக கலைஞர்கள் 3 பேரு இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டு இருக்காங்க. ஒருத்தர் ராஜ நடிகர், ஒருத்தர் ஹார்மோனிய கலையரசு, ஒரு அம்மா சேலம் மாநகரத்துல பிறந்த அம்மா வள்ளியா வேஷமிட்டவங்க 3 பேரும் வெள்ளைக்காரனை ஏத்து போராடினாங்க. முதலாவதாக திருமங்கலத்துல பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ் மேடையில முருக வேஷம் போட்டு வெள்ளைக்காரனை ஏத்து பாடுறாரு. வெள்ளை கொக்கு மல்லாக்கு பறக்குது, ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் பாடிட்டாரு. வெள்ளைக்காரன் கைது பண்ண வந்துட்டான். கைது பண்ண வந்தா யார கைது பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. யார் விஸ்வநாத தாஸ், அவரை தான் கைது பண்ணணும். நான் இப்ப முருகன் என்ன தொட முடியாது போடான்ட்டார். வேற வழி இல்ல, நீதிமன்றத்துக்கு போறேன். அங்க கேட்கிறா ஏயா கைது பண்ணல? நான் வந்தாலும் முருகனா கைது பண்ண கூடாதுட்டேன். நீ போடு, முருகனா நடிக்கிற விஸ்வநாத தாஸை கைது பண்ண போறேன்னு திரும்ப சட்டம் வாங்கிட்டு வரேன். உத்தரவு வாங்கிட்டு வந்து எத்தனை முறை? 1 முறை 2 முறை 27 முறை சிறை சென்றவர் ஐயா விஸ்வநாத தாஸ். கொண்டாடுறோமா? மறந்துட்டமே. யாரை தூக்கி வச்சு கொண்டாடுறான்? எல்லா வளங்களையும் அழிச்சவங்களை கொண்டாடிட்டு இருக்கு அந்த நாட்டுல. நெஞ்சு வெடிக்காது, மனசாட்சி இல்ல, அவங்க தலையில இடி விழுக சொல்றதுக்கு இல்ல. அடுத்து ஒருத்தர் திருச்சி மாநகரம் உறையூரில் பிறந்த காதர் பாட்சா என்ற இஸ்லாமியர் ஹார்மோனிய கலையரசு. காதர் பாட்சா என்ற ஹார்மோனிய கலையரசு ஒரு கொலை வழக்கு. அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கு மேடைக்கு போயாச்சு. தூக்கு மேடைக்கு போனோன்னு நீதிபதி உத்தரவுப்படி தூக்குல போடணும். கடைசி ஆசை கேட்பாங்க இல்ல, என்ன ஆசைன்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னார், ஐயா இந்த ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, வாசிட்டு போறேன். வேற என்ன கேட்க போறாரு? அப்ப ஹார்மோனிய பொட்டியை கொடுத்தாங்க, வாசிச்சாரு. அவர் இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம். என்ன பாட்டு பாடினார் தெரியுமா? வரலாறு யாருக்கு சொல்லி கொடுத்திருக்கான்? பாட்டு புத்தகத்துல யாரு வரலாறு வைக்கணும்? இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த தேர்வாணைய தேர்வு. அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க யாருக்கா தெரியுமா? சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன பாட்டு பாடினாரு? சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் பாலா என்று முருகன் பாட்டை பாடுறாரு ஒரு இஸ்லாமியர். தூக்கு மேடையில உட்கார்ந்துகிட்டு பாட்டை கேட்ட உடனே தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரி ஊரா உட்கார்ந்துட்டேன். பாம்பு மகிடிக்கு மயங்கினது மாதிரி. நேரம் தவறிடுச்சு, தூக்குல போட முடியல. கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, ஏயா தூக்கு போடலன்னு. இல்லங்க, அவர் கடைசி ஆசையை கேட்டான். ஒரு ஹார்மோனிய பொட்டி வாசிக்கிறேனாரு, கொடுத்தோம். அவர் ஒரு பாட்டு பாடினாரு, கேட்டு மறந்துட்டோம்னு. அப்படியா? மறக்கிற அளவுக்கு என்னையா பாடினாரு? அந்த பொட்டியை கூட வாசிக்க சொல்லு. அங்கேயும் உட்கார்ந்து அதே ஹார்மோனிய பொட்டியில அதே பாட்டை பாடினாரு. நீதிபதி எழுதினாரு, இவர் குற்றம் செய்யவில்லை, இவருக்கு தூக்கு தண்டனை ரத்து என்று. வரலாறு இன்னைக்கு வரைக்கும் கற்பிக்குது. காதர் பாட்சா என்ற ஹார்மோனிய கலையரசை நம்ம கொண்டாடலையே. சுதந்திரத்துக்கு போராடினவங்க அந்த அம்மா சேலம் கண்ணம்மா ராஜநடிகை 10 முறை சிறைச்சாலை போட்டிருக்காங்க. எத்தனை பேரை சொல்லலாம்? சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. ஆனாலும் நாட்டுக்கு பாடுபட்டவர்களை விட்டுட்டு கண்ட காவாலி பேரெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்ம என்னத்துக்கு பெரிய இடத்து போலாப்பா உடக்கி நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. ஆனாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு. வருகிறான் காவலன், அவனை சந்திக்க வேண்டும். ஒரே ஒரு பாட்டு ஊரடங்கு கணேசன் 32 வெள்ளாள வயல். மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணார் அவர்கள் 501 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். சந்திரனை கூப்பிடணுமா? நிறைய பாட்டு இருக்கு. போது, நேரம் கடந்துருச்சு. ஒரு பாட்டு பாடுறது ஊரடங்கு ஞாபகத்துல மட்டும் பாடி. ஊரடங்கு சாமத்திலே ஒருத்த மட்டும் விழிச்சிருந்து ஊர்கோடி ஓரத்தில நம்மள படிச்சிருந்து காத்தடிச்ச சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாளே பாவி மக ஓனப்பு, பாவி மக ஓனப்பு. ஊரடங்கு சாமத்திலே ஊரடங்கு சாமத்திலே ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன் ஊர்கோடி ஓரத்தில எனப்புள்ள படுத்திருந்தேன் காத்தடிச்ச சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாளே பாவி மக ஓனப்பு, பாவி மக ஓனப்பு. ஊரடங்கு
சாமத்திலே காரியத்திற்கு கேடு பாடணுமா? ஓ சரி, ஆமா சரி, நல்லது நல்லது. நாங்க பாடுற பாடல்களுக்கு அன்பளிப்பு வழங்குங்க. ஆளாலும் ஒரு பாட்டை சொல்லும்போது நேரம் கடந்து போகுது, அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதனால கடைசியா பாடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பாட்டை அந்த விருப்பத்தை நிறைவேற்றிடுவோம். நாமதான் காரியத்துக்கு சில பேருக்கு சில பேரை பார்த்து சொல்லுவோம்ல, அண்ணன் பால் மாதிரி தம்பி, பால் மாதிரி பால் மாதிரி. ஏன் சொல்றேன்? ஏன் பால் வெள்ளையா இருக்கு, ஆமா அவர் மனசு வெள்ளை, அப்படியா? ஆமா பொருந்தாது. ஏன்? அது வெள்ளையாத்தான் இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையாத்தான் இருக்கு, கல்லு வெள்ளையாத்தான் இருக்கு. சரி, ஒருவேளை புளிக்கு அது இனிக்குது அப்படின்னு பார்த்தா கற்கண்டு இனிக்கும், தேனு இனிக்கும், அதிமதுரம் இனிக்கும், சர்க்கரை இனிக்கும்,
இழுப்ப பூவும் இனிக்குது. அப்ப இனிப்புக்கும் பொருந்தாது. அப்ப எதுக்கு பொருந்தது? பாலோட குணத்துக்கு பொருந்தது. பால் குணம் என்ன தெரியுமா? எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் வியாபாரியை காட்டி கொடுக்காது. தேநீர் போடுறாருல டீ கடை, எவ்வளவு தண்ணி ஊத்திருக்காருன்னு அதை குடிச்சு பாருங்க தெரியும். அவர் செய்யலாம், தப்பு இல்ல, பாவம். என்னென்ன தேவன்ற நாட்டுல அவர் தண்ணியை கலந்தா என்ன, அவர் நம்மால் தானே சம்பாதிச்சுட்டு போறாரு, விடுங்க. அதனால எவ்வளவு தண்ணியை ஊத்தாலும் வியாபாரியை காட்டி கொடுக்காது. ஆனா இவர் வேற பக்கம் போய் வாங்கிட்டு வராரு பாருங்க. அதுலயும் அப்படித்தான் கலந்துருக்கு. ஒண்ணு கலப்படம் இல்லாம எதுவும் கிடையாது. ஆனால் பால் போன்றவரைத்தான் எல்லாரும், பால் போன்றவரைத்தான் எல்லாரும் சொல்றாங்க, குணத்தினால சொல்றது. அதனால வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். அவரை சந்திப்போம். பிறகு நமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்று எண்ணுகிற கழகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும், அழுகிற பிள்ளை எல்லாம் குடிக்குமா? எல்லா பிள்ளையும் எதுக்கு அழுகுதுன்னு பார்க்கணும். அந்த காலத்துல எல்லாம் பிள்ளை எல்லாம் அழுதுச்சுன்னா பாட்டி தூக்கி அமர்த்தினாங்க, அப்பத்தா தூக்கி அமர்த்தினாங்க. பிள்ளை அழுதுச்சுன்னா தாலாட்டு பாடினாங்க. இன்னைக்கு எல்லாம் பிள்ளை அழுதுச்சுன்னா உடனே அலைபேசியை கொடுத்தான், செல்போனை கொடுத்துட்டா போதும், பிள்ளை அழுகிறத நிறுத்திடுது. ஆனா மக்களை எப்படி சுரண்டான்னு தெரியுமா? வாரத்துல 7 நாள் இருக்கா, மாத்தைக்கு 4 வாரம் இருக்கா, மாசம் 12 சேர்ந்த 1 வருஷம் இருக்கா கணக்கு. அலைபேசி இல்லாத ஆளுகளை பார்க்க முடியாது. அறிவு சிறந்த பெரியவர்கள் சிந்திச்சு பாருங்க. அலைபேசியில பணம் போடுறீங்கல்ல, ஒரு மாசத்துக்கு போடுறீங்க, 500க்கு போடுவீங்க, 200க்கு போடுறீங்க, 150 போடுறீங்க, ஒரு மாசம் கணக்கு பொறுத்து போடுறோம். ஒரு மாசத்துக்கு போட்டா எத்தனை நாள் கொடுக்குறேன்? 28 நாள் கொடுக்குறாங்க. 2 நாள் எங்க வச்சு யாராவது கேட்டீங்களா? ஒரு மாசத்துக்கு 30 நாள் இருக்கும்போது 28 நாள் தானே கொடுக்குறேன், 2 நாள் எங்கடான்னு எந்த யாரும் கேட்கல. சரி, 3 மாசத்துக்கு பணம் போடுறீங்க, எத்தனை நாள் கொடுக்குறேன்? 84 நாள் கொடுக்குறேன். மிச்சம் 6 நாள் எங்க? அங்க 6 நாள், இங்க 2 நாள். இப்படியே மக்களை சுரண்டி அவன் கோடி சொன்னாட்டா இதுக்கு சாடரா போடுறதுக்கு பல பேர் கேட்க நாது இல்ல. நான் சும்மாவும் இருக்க முடியல.